அமெரிக்கா இடையிலான இந்த வர்த்தகம் ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த நிலையில தான் திடீர்னு இந்தியா மீது 25% இறக்குமதி வரியை ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறாரு. இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர்றதாகவும் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். இந்தியா மீது அமெரிக்கா வரி விதிக்க என்ன காரணம் அப்படிங்கிறதும் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னங்கிறதையும் அடிப்படையில் ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் கடந்த ஏப்ரல் மாதமே முதல்ல இந்த ரெசிப்ரோக்கல் வரி அப்படிங்கிறது குறித்து அறிவித்திருந்தார். அதாவது பரஸ்பர வரி விதிப்பு அப்படிங்கிறது தான். அதன் பிறகு சில காரணங்களால 6 வாரங்கள் வரைக்கும் இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னாடி மீண்டும் ஜூலை 31 வரைக்கும் அதை தள்ளி வைத்திருந்தார். அதற்குள்ளவே அனைத்து உலக நாடுகளும் அமெரிக்காவுடனான அந்த வர்த்தக ஒப்பந்தத்தை போட்டுக்கொள்ளணும் அப்படிங்கிற அறிவுறுத்தலும் ட்ரம்ப் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து தான் உலக நாடுகள் தரப்பிலிருந்து அந்த வர்த்தக ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தை, அதற்கான அந்த கையெழுத்து அப்படிங்கிறது நடைபெற்று வந்தது. இதுல இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு இழுபறியோட நீடிச்சுக்கிட்டே இருக்கு. அதற்கு அமெரிக்கா தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட காரணங்கள் மிக முக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இருந்தாலும் கூட பிரிட்டன், இந்தோனேஷியா இந்த மாதிரியான ஒரு சில நாடுகள் மட்டும்தான் அமெரிக்காவோட வர்த்தக ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாங்க. இந்தியா உட்பட பல நாடுகளுக்கான அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது பல முறை நடைபெற்றாலும் இதுவரை எதுவுமே இறுதியாகல. அதனாலதான் ஜூலை 31 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருந்த காலக்கெடு நெருங்கியதால ட்ரம்ப் என்ன செய்வார் அடுத்து அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்த உடனேயே திடீரென இந்தியா மீது 25% வரி விதிக்க போகிறதாக அறிவித்திருக்கிறாரு. அபராதத்துடன் கூடிய ஒரு கூடுதல் சதவிகித வரி விதிக்கப்படும் அப்படிங்கிறதும் அவருடைய அறிவிப்புல இடம்பெற்றிருந்தது. ஆகஸ்ட் 1 நடைமுறைக்கு வரக்கூடிய இந்த 25% வரி விதிப்பினால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் அதற்கான காரணங்களையும் அவர் விளக்கினார். ஃபர்ஸ்ட் ரீசனா என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, ரஷ்யாவோட தொடர்ந்து வணிகம் செய்யறது, அது மட்டும் இல்லாம முறையற்ற வர்த்தக நடைமுறைகள், இது ரெண்டையுமே மிக முக்கியமான ஒரு காரணமா இந்தியாவிற்கான வரி விதிப்பின் பொழுது ட்ரம்ப் முன்வைத்தாரு. இந்த வரி விதிப்பு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நிலையில அமெரிக்க அரசோட இந்த நடவடிக்கை மூலமா 2 நாடுகளுக்கு இடையிலான அந்த வர்த்தக மதிப்பு அப்படிங்கிறது $129.2 பில்லியன் அளவுல பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. சரி, 2024ஆம் ஆண்டுல இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடைபெற்ற அந்த வர்த்தக ரீதியிலான போக்குவரத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதுல சில தெளிவுகள் நமக்கு கிடைக்கும். $129 பில்லியன் வர்த்தகம் நடந்ததுல கிட்டத்தட்ட இந்தியா தரப்பிலிருந்து சுமார் $46 பில்லியன் வர்த்தக உபரி அப்படிங்கிறது, அதாவது ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இந்தியாவுக்கு கிடைத்தது. அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கக்கூடிய நாடுகள்ல இந்தியாவும் ஒன்று. அதனால தான் இறக்குமதிகளுக்கு இந்தியா சராசரியா 17% வரி விதிக்கிறாங்க. இன்னொரு புறம் ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு முன்பே அமெரிக்காவோட வரி அப்படிங்கிறது 3.3% மட்டும்தான் இருந்தது. இந்தியா அமெரிக்காவோட நெருங்கிய நட்பு நாடா இருந்துட்டு இருக்கு. ஒரு புறம் 2 நாட்டு வர்த்தக பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறத அமெரிக்கா விரும்பல. இந்த சூழல்ல தான் இந்த திடீர் வரி விதிப்பு அப்படிங்கிறதே வெளியிடப்பட்டிருக்கு. ட்ரம்போட இந்த நடவடிக்கையால இந்தியாவை சேர்ந்திருக்கக்கூடிய துறைகள் அளவுல என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் பார்த்தோம்னா, நகை மற்றும் ரத்தினங்கள்ல இந்திய நகைகளுக்கும் ரத்தினங்களுக்கும் அமெரிக்கர்கள் மத்தியில வரவேற்பு எப்பயுமே அதிகமா இருக்கும். இந்த வரி விதிப்பு நடவடிக்கை மூலமா இந்திய நகைகளுக்கும் நவரத்ன ஏற்றுமதியாளர்களுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. நவரத்னங்கள் சம்பந்தப்பட்ட துறை இதன் மூலமா கடுமையான பாதிப்பை சந்திக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா மருந்து துறை. ஆண்டுதோறும் இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட $8 பில்லியன் மதிப்பிலான மருந்து பொருட்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. நான் பேட்டன் மருந்துகளை அமெரிக்காவில் அதிக அளவில் இந்தியாவிலிருந்து தான் இறக்குமதி செய்கிறாங்க. இது அமெரிக்காவிற்கு பெரிய அளவில் சேமிப்பு தரக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இப்போ ட்ரம்ப் விதித்திருக்கக்கூடிய இந்த 25% வரி விதிப்பு அப்படிங்கிறது இந்தியாவோட மருந்து உற்பத்தி நிறுவனங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக சன்ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, சிப்லா இந்த மாதிரியான நிறுவனங்கள் தங்களோட 30% வருமானத்தை அமெரிக்காவிற்கு மருந்து ஏற்றுமதி செய்வதன் மூலமா பெறாங்க. இது இப்போ இந்த நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பா மாறும். ஆனாலும் மருந்து பொருட்களுக்கான அந்த வரி விதிப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா டெக்ஸ்டைல்ஸ் சொல்லப்படக்கூடிய ஜவுளி உற்பத்தி துறை. அமெரிக்காவில் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய துணிகள்ல இருந்து பெரிய பிராண்டுகளுக்கான ஜவுளி பொருட்கள் வரைக்கும் இந்தியாவிலிருந்து தான் ஏற்றுமதி செய்யப்படுது. பெப்பே ஜேன்ஸ், வால்மார்ட் இந்த மாதிரியான பெரிய சில்லறை விற்பனை நிறுவனங்களுக்கு கூட இந்தியாவிலிருந்து தான் ஜவுளி பொருட்கள் அனுப்பப்படுறதா சொல்லப்படுது. வரி விதிப்பால லட்சக்கணக்கான உற்பத்தி துறைகள் இது சார்ந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா
எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பொருட்களுக்கான வரி விதிப்பினுடைய தாக்கம்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆப்பிள் நிறுவனம் தன்னோட ஐபோன் உற்பத்தி மையமா இந்தியாவை மாற்றணும் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காங்க. அதற்கு ஒரு தடை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ட்ரம்போட இந்த நடவடிக்கை அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. இந்தியாவை பொறுத்த மட்டும் ஃபாக்ஸ்கான், டாடா போன்ற நிறுவனங்கள் ஐபோன் உற்பத்தியில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல இப்போ இந்த 25% வரி விதிப்பு நடவடிக்கை அப்படிங்கிறது ஐபோன் உற்பத்தி மையமாக மாற வேண்டும் அப்படிங்கிற இந்தியாவோட இலக்கையே கேள்விக்குறியாக்கும். அது மட்டும் இல்ல, ஆப்பிள் தன்னுடைய திட்டத்தையே மறுபரிசீலனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மிக முக்கியமாக எண்ணெய் நிறுவனங்கள் இந்த குறிப்பிட்ட காரணம் கூட வரி விதிப்பிற்கு ஒரு காரணியா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவோட இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது ரஷ்யாவிடமிருந்து தள்ளுபடி விலையில எண்ணெயை வாங்கக்கூடிய அரசுக்கு சொந்தமான இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் மற்றும் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் போன்ற நிறுவனங்களுக்கும், தனியாருக்கு சொந்தமான ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டா இந்த மாதிரி மற்ற நாடுகளிடமிருந்து அதிக விலைக்கு எண்ணெயை வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்தியாவிற்கு ஏற்படும். ஒரு நாடு அமெரிக்க பொருட்களுக்கு அதிகமான இறக்குமதி வரி விதித்தா அந்த நாட்டிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கும் அமெரிக்கா அதிக வரி விதிக்கும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இதைத்தான் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படின்னு சொல்றாங்க, பரஸ்பர வரி. ஸோ இந்த பரஸ்பர வரி விதிப்புல 25% அப்படிங்கிறது நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது திரும்ப பெறப்படலாம் அப்படின்னு கூறப்படுகிறது. ஆனால் இதுல மத்திய அரசு என்ன மாதிரியான ஒரு முடிவு எடுக்க போகிறது, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன, பொருளாதார ரீதியாக நம்மளை தக்க வைத்துக்கொள்ள நம்ம என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க போறோம் அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு.